ஹலோ ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு ஈஸி டிப்ஸ் சேனல் தமிழ். நம்ம இன்றைக்கி சேனலில் என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனில் எந்த பொருள் முக்கியமாக எப்போவுமே இருக்கணும் அப்படின்ற பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம டிப்ஸ்க்கு போகலாம். அப்படியில் அதாவது சமையல் அறையில் வைக்க வேண்டிய முக்கியமான பொருள்களில் ஒரு ஃபஸ்ட்டு பொருள் என்னன்னு சொல்லணும் அப்படின்னா அன்னபூரணி படம். நம்ம நிறைய பேர் அன்னபூரணி வீட்டில் பூஜை ரூமில் வச்சுருப்போம். பூஜை ரூமில் அரிசி போட்டு அதில் உட்கார வச்சு அந்த சிலையை வச்சுருப்போம், இல்லை அன்னபூரணி படம் வச்சுருப்போம். ஸோ அது இருந்தால் இருக்கட்டும், ஆனால் நம்ம கிச்சனில் நம்ம பார்க்குற மாதிரி அன்னபூரணி படம் இருக்கணும். அதாவது நம்ம நின்றுட்டு சமைக்கும் போது நம்மளை பார்க்குற மாதிரி, நமக்கு ஆப்போசிட்டில் நம்மளை அந்த படம் பார்க்குற மாதிரி அந்த படத்தை வச்சுட்டு சமையல் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே அன்னக்குறைவு அப்படின்றதே வரவே வராதுங்க. ஒரு 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 சிலருக்கு சந்தேகம் வரும், நம்ம நான்வெஜ்லாம் செய்வோம், இப்போ நான்வெஜ் செய்யும்போது அந்த படம் அங்கே இருக்கலாமா அப்படின்னா, நீங்கள் நான்வெஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா நான்வெஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ அன்றைக்கி மார்னிங்கோ இல்லை முன்னாலோ எடுத்துகிட்டு போய்ட்டு பூஜை ரூமில் வச்சுடுங்க. பூஜை ரூமில் வச்சுட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் நீங்கள் மறுபடியும் கொண்டு அந்த இடத்துல வச்சுருங்க. ஒரு சில கிச்சனையும் பூஜை ரூம் வச்சுருப்பாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த படத்தை எடுத்து அந்த பூஜை அறையில் வச்சுட்டு கண்டிப்பாக அந்த பூஜை அறைக்கு நீங்கள் ஸ்க்ரீனோ இல்லை டோரோ வச்சுருப்பீங்க, அதை வச்சு சாத்திடலாம். அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் அடுப்படியில் மஞ்சள் எப்போவுமே குறையாமல் இருக்கணும். மஞ்சள் காலியெல்லாம் இருக்கக்கூடாது. மஞ்சள் போட்டு வைக்கிற டப்பா, மஞ்சள் தூள் எப்போவுமே நிறைவாக இருக்கணும். இது கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு ரொம்ப முக்கியமானது. உப்பு தான் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமையில் உப்பு வாங்கினா ரொம்பவே நல்லது. ஸோ அந்த மாதிரி உப்பை நீங்கள் வாங்கி உப்பை அந்த டப்பாவில் சேர்த்து வச்சுக்கணும். எப்போவுமே அந்த கல் உப்பாக இருந்தாலும் சரி, இல்லை தூள் உப்பாக இருந்தாலும் சரி, எந்த உப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த டப்பாவில் இருக்கணும். உப்பு ஒரு சில அப்படியே தொடச்சி கிடச்சி போடுவாங்க. அந்த மாதிரிலாம் போடாதீங்க. எப்போவுமே நிறைவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைக்குடம். எப்போவுமே கிச்சனில் நிறைக்குடம் இருக்கணும். நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறையா அண்டா குண்டா ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி எப்போவுமே ஃபுல்லாக அப்படியே தண்ணியாக ரொப்பி வச்சுருப்பாங்க. தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இப்போலாம் எல்லாம் மாடர்ன் ஆனதுனால ஒரு குடம் தண்ணி இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் கண்டிப்பாக கிச்சனில் ஒரு நிறைக்குடம், ஒரு குண்டானோ இல்லை ஒரு சின்ன பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி, ஆனால் ஃபுல்லாக இருக்கணும். நிறைக்குடத்தில் தண்ணி இருக்கணும். ஒரு சொம்பில் வச்சாலும் அது நிறைவாக அந்த சொம்பில் தண்ணி இருக்கணும். எப்போவுமே அது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஈஸியாக நான் சொல்ல போகிறது, நம்ம எல்லாருமே பிடிச்ச ஒரு சைட் டிஷ்ஷு ஊறுகாய். எப்போவுமே ஊறுகாய் வீட்டில் வச்சுக்கணும். நமக்கு மட்டும் பிடிச்ச உணவு கிடையாதுங்க. குபேரனுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு. குபேரன் அது ஊறுகாய் எங்கே இருக்கோ அந்த இடத்துல குபேரன் வாசம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குபேரன் உங்கள் வீட்டில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நிறைய ஒரு ஊறுகாவை ஒரு பெரிய பாட்டிலையோ ஒரு டப்பாலையோ போட்டு ஊறுகாவை கிச்சனில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிபி இருந்தாலும் பரவாயில்ல, எது இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் சாப்பிட்றீங்களோ சாப்பிட்லையோ அது அடுத்த விஷயம். நீங்கள் ஆனால் ஊறுகாய் வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக குபேரன் வாசம் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி இந்த 5 பொருட்களையும் நான் சொன்ன மாதிரி 5 பொருட்களையும் வீட்டில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக மகாலட்சுமி உங்கள் வீட்டில் தங்குவா. ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல டிப்ஸுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லாவண்யா. நன்றி, வணக்கம், பாய் பாய்.